கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய திராவிட கூட்டங்கள் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் அழிக்கக்கூடிய விஷயங்கள்ல தீவிரமா செயல்பட்டு வராங்க. அதுதான் நிதர்சனம். வணக்கம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். அப்படி ஒரு குமரன் இருக்கக்கூடிய இடம்தான் திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தீபக்கல்லில் தீபம் ஏற்றுவதற்கான ஒரு ஆணையை பிறப்பிச்சது உயர்நீதிமன்றம். அந்த ஆணையை நடைமுறைப்படுத்தாம தீவிர கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய திமுக அரசு அந்த ஆணையை நடைமுறைப்படுத்தாம நீதிமன்ற அவமதிப்பு செஞ்சிருக்குது. இதை நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக பதிஞ்சு விசாரணை தொடங்கி இருக்குது நீதிமன்றம். அது ஒரு தீபக்கல் இல்லை, நில அளவைக்கல் அப்படின்னு யாரு சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா தீவிர கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அக்கா. அவர்கள் இதுவரைக்கும் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் எவ்வளவு பொய்கள் நிறைந்தது அனைவருக்கும் தெரிஞ்சது. மதுபான கடைகளை மூடுறது, இளம் விதவைகள் அதிகமாயிட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெயர் போனவங்க தான் நம்ம கனிமொழி அக்கா அவர்கள். இந்த மாதிரியான ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய திராவிட கூட்டங்கள் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் அழிக்கக்கூடிய விஷயங்கள்ல தீவிரமா செயல்பட்டு வராங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்கு மிகப்பெரிய சான்றுதான் திருப்பரங்குன்றத்தில் தற்போது நடந்து வரக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் கிடையாது, பல்வேறு விஷயங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையில பல ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டு வரவங்க தான் இந்த திமுக அரசாங்கம் அல்லது திமுக நிர்வாகிகளோட வேலையா இருக்கு. இதை மக்களாகிய நாம் தான் புரிந்து கொண்டு அதற்கேற்ற ஒரு நல்ல வழியை உருவாக்கணும். இந்த திருப்பரங்குன்ற விஷயம் சம்பந்தமாக குறுக்க மறுக்க எல்லாரும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நேரா ஓடினார். அந்த ஒரே ஒரு ஓட்டத்துக்கு அப்புறம் இந்த பந்தயத்துல இந்த போட்டியில இருந்தவங்க அத்தனை பேருமே காணாம போனாங்க. அந்த தலைவர் திரு அண்ணாமலை ஜி அவர்கள் தான். அவர் ஒரே ஒரு பேட்டி தான் கொடுத்தாரு. 40 நிமிடத்துல இவர்கள் 4 நாட்களாக ஒட்டி கொண்டிருந்த ஸ்டிக்கர்கள் அனைத்தையும் தகர்த்தெறிஞ்சார். 40 நிமிட பேட்டியில ஒவ்வொரு விஷயங்களையும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தரவுகளை எடுத்து அதை பத்திரிகையாளர்கள் முன்னாடி மக்களாகிய நமக்கு விவரமாக எடுத்து சொன்னார். அதற்கு அப்புறம் ஒரே ஒரு அரசியல் தலைவர்களாக சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் தலைவர்கள் கூட அதை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு அறிவும் இல்லாம அடங்கி போனாங்கன்றதுதான் உண்மையான விஷயம். இதுல சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு இருந்தார். அது எந்த அளவுக்கு பொய்யான விஷயங்கள்ன்றத அந்த பேட்டியிலேயே விவரமா சொல்லியிருப்பார். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, அண்ணாமலை அவர்கள் போல அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்க கூடிய அறிவு கூட இல்லாதவங்க தான் ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில தற்போது இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள். அவர் என்ன சொன்னார்ன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு மாத கணக்குல டைம் எடுக்கும். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை ஜி அவர்களுக்கு எப்படி இந்த மாதிரியான தரவுகள் கிடைக்குது? அந்த தரவுகள் கிடைத்தாலும் என்னை போன்ற பாமரர்களுக்கும் புரியக்கூடிய அளவிற்கு எப்படி அவரால் விவரமாக எடுத்து சொல்ல முடியுது என்பது வியப்புக்குரிய விஷயம்தான். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை மறுத்து பேசுறதுக்கோ மறுப்பு கருத்து சொல்றதுக்கோ எந்த ஒரு தலைவர்களுக்குமே அறிவோ தெளிவோ இருந்தது கிடையாது. இதற்கு மிக முக்கியமான காரணமா இருக்கக்கூடியது அண்ணாமலை அவர்கள் உண்மையின் பக்கம், நேர்மையின் பக்கம் அவருடைய அறிவையும் தைரியத்தையும் தெளிவையும் வச்சிருக்கிறது தான் மிக முக்கியமான காரணமா இருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உதாரணமா நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு புரியும். ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, இதே சபரிமலையில நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு, அந்த தீர்ப்பை நீங்க அங்க அமல்படுத்தல, ஆனா இங்க நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மட்டும் அமல்படுத்த சொல்லி கட்டாயப்படுத்துறது சரிதானான்னு கேட்கிறாரு. அதற்கு அவர் அந்த நொடியில தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பார். சபரிமலையில பல நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நடைமுறையை மாற்றி புதியதொரு நடைமுறையை உருவாக்க சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அது அடுத்தடுத்த நீதிமன்றங்களுக்கு சென்று அது பல்வேறு நிலைகள்ல இருந்தது. ஆனா திருப்பரங்குன்றன்றது வழி வழியா பின்பற்றி வரக்கூடிய விஷயங்கள், அதற்கான ஆதாரங்கள், அதன் அடிப்படையில அந்த வழிமுறைகளை தொன்று தொட்டு வரக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றணும் சொல்லிதான் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. இந்த விஷயங்கள் பலதரப்பட்ட தலைவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் அந்த நொடியில் இந்த மாதிரியான விவரங்களை நிதானமாக ஒருவருக்கு புரியக்கூடிய அளவிற்கு எடுத்து சொல்லக்கூடிய தெளிவு நிச்சயமாக
கடவுள் அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான விவரங்களை மக்களுக்கு கொடுக்க முடியும். அது உண்மையான விஷயங்களை கொடுக்கக்கூடியதா இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது அண்ணாமலைஜி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத, அதாவது உண்மைன்னு தெரிஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள மனமில்லாத திராவிட கூட்டங்கள் தான் அவரை மறுத்து அவருக்கு எதிரான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்குதே தவிர அவருடைய வாதத்திற்கு உண்மையின் பக்கம் அல்லது உண்மையான எதிர்வாதங்களை வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த கடவுள் மறுப்பு கட்சியில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெளிவோ தைரியமோ இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. வணக்கம்.